சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? சோயா சாப்பிட்டா சோகமெல்லாம் பறந்துரும்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க சொல்லித்தரேன். ஒரு ஆனியன், 2 டொமேட்டோ, ஒரு கிரீன் சில்லிய கட் பண்ணி இப்படி டக்குன்னு எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை பத்த வச்சுக்கோங்க. மறந்துடாம அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இதுல சோயா சங்க்ஸை நான் எடுத்திருக்கிறேன். அதை பாயில் பண்றதுக்காக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சோயா சங்க்ஸ் இருக்கே, அதுதான் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான ப்ராடக்ட். இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? இப்போ அது பாயில் பண்ணும் போதே சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் பிரியாணிலலாம் இந்த மீல் மேக்கர்னு சொல்லக்கூடிய சோயா சங்க்ஸை அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், அது எதையுமே சாப்பிடாம தூக்கி போட்டுருவோம்ல. ஸோ இந்த சோயா சங்க்ஸை இனிமே வேஸ்ட் பண்ணாம எப்படினாலும் ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல தூக்கம் வரல, இன்சோம்னியாவா இருக்கிற கேசஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்னதான் புரண்டு புரண்டு படுத்தாலும் உங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்களோட ஃபுட்ல சோயா சங்க்ஸை அதிகமா சாப்பிட்டு பாருங்களேன். ஏன்னா இதுல மெக்னீசியம் அதிக அளவுல இருக்கிறதுனால உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ரிலாக்ஸ் பண்ணிடுறது. உங்க மனசுக்கும் ஒரு ரிசைலன்ஸை கிரியேட் பண்றதுனால பீஸ்ஃபுல்லா நிம்மதியா நீங்க அதிக நேரமா டீப் ஸ்லீப் பண்ண முடியும். இப்போ ஒரு பாத்திரத்துல ஆயில் எடுத்துக்கலாம். நான் மோஸ்ட்லி கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த கடலெண்ணெயில இருக்கிற விட்டமின் இ நம்மளோட பிரெயின் ஹெல்த்துக்கும் அண்ட் பிரெயின் சீக்கிரம் ஏஜ் ஆகாம எங்க வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வெங்காயத்தை உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த வெங்காயத்துல இருக்கிற quercetine நம்ம பிரெயின்ல இருக்கிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிட்டு நம்மளுக்கு டிப்ரெஷன்ல இருந்தும் ஆங்ஸைட்டில இருந்தும் ரிலீவ் பண்றதுக்கு உதவுது. நார்மலா நம்ம இந்தியனோட ரெசிபில கண்டிப்பா ஆனியன் இல்லாம இருக்காது. ஆனியன்ல அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம பிரெயின் எப்பவுமே ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இனி என்ன, உணர்ச்சி வசப்படுறவங்களுக்கு உள்ளி கொடுத்தே உல்லாசப்படுத்திடுங்க. நெக்ஸ்ட் சில்லி. இந்த சில்லியில் இருக்கிற கேப்சைசின் நம்மளோட ஃபீல் குட் ஹார்மோன் ஆகிய என்டார்ஃபின்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுது. இந்த என்டார்ஃபின்ஸ் என்ன பண்ணுன்னா நேச்சுரல் பெயின் கில்லர். இப்போ இந்த சில்லி, ஆனியன் இதெல்லாமே ஆயிலோட சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துக்கிட்டே இருக்கு. சூப்பராக வதங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த இஞ்சியும் பூண்டும் சேர்ந்த கலவை இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளுக்கு எவ்வளோ மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கும் தெரியுமா? இந்த கார்டிசோல் ஹார்மோன்னால தான் ஈஸியா நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஆயிடுறோம். அந்த கார்டிசோல் ஹார்மோனையே கண்ட்ரோல் பண்றது தான் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். செம்மையா இருக்கு. இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வேற லெவல்ல இருக்கு. இந்த குக்கிங் ப்ராசஸ் நடக்கும்போது சிம்ல வச்சிடணும். ஏன்னா ஃபுல் ஃப்ளேம்ல சமைக்கும் போது டக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆயிரும். அதனால சிம்ல ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா குக் பண்ணும்போது செம்ம டேஸ்டாகவும் இருக்கும். கரெக்டான பதத்துலையும் நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற 2 டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோஸ்ல இருக்கிற லைகோபின்னால தான் நம்மளோட மூட் அவுட் ஆகாம எப்பவுமே ஸ்டேபிளான மூடுக்கு திருப்பி கம் டவுன் பண்ணிடுறது, காம் டவுனும் பண்ணிடுறது. ஸோ தக்காளியும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து தானே ஒரு ரெசிபிக்கு செம்ம அல்டிமேட் பண்ணுது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணலாம். என்ன பயங்கரமா ஸ்வெட் ஆகுது. இப்படி எல்லாம் வேர்வை இல்லாம யாராலையும் சமைக்க முடியாதுல்ல. பட் நான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே குக் பண்றேன். குக்கிங்கும் ஒரு கலை தானே, அதனால நல்லா பாட்டு பாடிக்கிட்டே என்ஜாய் பண்ணி லவ்வோட சமைங்க. அப்பதான் சமையலும் ருசிக்கும், மனசும் ரிலாக்ஸா இருக்கும். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம்ல. நம்ம உப்பு எதுக்காக எடுத்துக்கிறோம்? பிசிக்கல் ஹெல்த், நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவலு, அதெல்லாம் அயோடின் இருக்கட்டும். ஆனா அதுக்கும் மேல உங்களோட பிரெயினுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் தேவை. அந்த எலக்ட்ரோலைட்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கும் மூடை என்ஹான்ஸ் பண்றதுக்கும் இந்த உப்பு வேணும். கச்ச கச்ச கச்சன்னு சொல்லி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா பவுடர் இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கிற அந்த சோயா சங்க்ஸை நல்லா தண்ணி எல்லாம் இருத்திட்டு அப்படியே தூக்கி கூட ஆட் பண்ணிட வேண்டியதுதான். வாவ், பக்காவா எல்லாம் கீழே விழுந்துருச்சு. இப்போ இந்த சோயா சங்க்ஸை இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு லைட்டா அப்படியே கிண்டி விட வேண்டியதுதான். இப்போ அந்த மசாலாஸ் எல்லாமே சோயா சங்க்ஸோட மிக்ஸ் ஆகுது. ஆல்ரெடி அந்த சோயா பாயில் பண்ணதுனால சோயாஸ்குள்ளேயும் வாட்டர் இருக்கும். அதனால நம்ம அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக செட் ஆகி எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிரும். உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாமே சோயாக்குள்ள இறங்கிரும். 5 minutes வெயிட் பண்ணலாம். இதுல இருக்கிற அயன் கண்டென்ட் நம்மளோட பிரெயினுக்கு போற ஆக்சிஜன் லெவல்ல பூஸ்டப் பண்ணுது. அதனால மென்டல் ஃபாக் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ கிளியரா நம்மளால திங்கிங் பண்ண முடியும். தாட் ப்ராசஸும் சூப்பரா வேற லெவல்ல இருக்கு. அண்ட் முக்கியமா லேடிஸ், நீங்க அதிகமா சோயா சங்க்ஸை எடுத்துக்கிறீங்கன்னா இதுல இருக்கிற ஐசோஃப்ளாவோன்ஸ்ன்ற பிளான்ட் ஈஸ்ட்ரஜன் நம்மளோட ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனை டெவலப் பண்றதுனால மெனோபாஸ் ஆறதுக்கு முன்னாடியும் அண்ட் மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் கூட உங்களோட மூட் ஸ்விங்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த சோயா சங்க்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதனால மறக்காம அடிக்கடி இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சும்மா சொல்லி வச்சாங்க உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு. பாத்தீங்களா எப்படி ஆவி பறக்க சமையல் நடந்துட்டு இருக்குன்னு. செம்ம சாஃப்டா வந்துருச்சு. இப்போ நம்ம அது எப்படி இருக்குன்றத லைட்டா கிண்டி விட்டு பார்க்கலாம். அகைன் அது ஃபுல்லா அந்த உப்பு காரம்லாம் பிடிக்கிற வரைக்கும் நம்ம லைட்டா டர்ன் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ அதெல்லாம் மசாலாலாம் ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ட்ரை சோயா பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் கொஞ்சம் ஆனியன் அண்ட் டொமேட்டோலாம் எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் மசாலாவும் இது பண்ணிங்கன்னா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது நான் வந்து சுக்கா மாதிரி எனக்கு வேணும், ஏன்னா எனக்கு ட்ரையாக சுக்காவாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் என்னோட டேஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் கொஞ்சம் மசாலாஸ் அதிகமாக போடும்போது சப்பாத்திக்கு, தோசைக்கு இந்த மாதிரிலாம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ பாத்தீங்களா, டொமேட்டோ எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஃப்ளேவர் அரோமா செம்மையா இருக்கு. ஏன்னா இந்த இஞ்சி, பூண்டு இதெல்லாமே போட்டிருக்கோம்ல. சொர்க்கமே என்றாலும் நம்ம சோறு மாதிரி வருமா? ஆஹா, அதுவும் இந்த சோயா மாதிரி வருமா? இந்த சோயால சோயா சங்க்ஸ் மட்டும் இல்லை, சோயா மில்க், ஸோ இந்த மாதிரி சோயா ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? வாவ், செம்ம சாஃப்ட்டு ஜூஸியாக இருக்குது, நல்லா ஸ்கியூஸி ஆகுது. இப்போ இதை எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் எனக்கும் வேர்க்குது, பட் சூடாகவும் இருக்குது. ஓகே, பிச்சு பார்த்து சாப்பிட்ற வேண்டிதான். ஓகே, வாவ், செம்ம ஜூஸியா இருக்கு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். யம்மி, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஆசம். நல்ல காரம் எல்லாம் இறங்கியிருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் சூடா இருக்கு, பார்த்து சாப்பிடணும். உங்களுக்கு தரமாட்டேன், நானே எல்லாத்தையும் சாப்பிட போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் சமைச்சு சாப்பிடுங்க. அடிக்கடி கிச்சன்ல போய் குக் பண்ணி பாருங்களேன். இதுதான் குக்கிங் தெரப்பி. உங்க மூடும் செம்ம ஸ்டெபிலைஸ் ஆயிரும். டன்டடைன், சோயா சுக்கா ரெடி. வாவ், இந்த ரெசிபியை சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பை.